இணையவழி மோசடியால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்த மக்கள் ஒரே மாதத்தில் நாடு பூராகவும் பல கோடி ரூபாய் மோசடி என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. நாடளாவிய ரீதியாக அண்மை காலத்தில் இடம்பெற்ற இணையவழி பண மோசடி காரணமாக நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் வரை மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் நாட்டு மக்கள் பலர் பணத்தை இழந்திருப்பதோடு குறிப்பாக வடக்கு மாகாண மக்களும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குகுவோ என பெயரிடப்பட்ட போலி நிறுவனமே வெறுமனே ஒரு மாத காலத்துக்குள் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் வரை பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் இவ்வாறு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை குறித்து இப்பொழுது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டால் மேற்படி மோசடி கும்பலானது தமது இணைய நிறுவனத்திற்கு ஆட்களை பணிக்கு அமர்த்துவது போன்று பாசாங்க செய்தி அந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் 6000 ரூபாய் தொடக்கம் 14 லட்சம் ரூபாய் வரை அவரவர் தகுதிக்கேற்ப முதலீடு செய்ய வைத்திருக்கிறது. அவ்வாறு முதலீடு செய்யும் பணத்தை வெறுமனே 3 வாரத்துக்குள் திருப்பி ஈட்டிக் கொள்ளும் அதே வேளையில் தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு அதே வருமானத்தை நிறுவனம் ஊடாக ஈட்ட முடியும் எனவும் ஆசையை காண்பித்து பெருமளவானவர்களை பணம் செலுத்தி இணைய வைத்து ஏமாற்றி இருக்கிறது. அத்தோடு ஒரு ஊழியர் மேலும் ஒருவரை புதிதாக நிறுவனத்துக்கு பணம் செலுத்தி ஊழியராக இணைத்தால் மேலதிக வருமானம் மற்றும் சலுகைகளை பெற முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் 6000 ரூபாய் பணம் மற்றும் 16 ரூபாய் பணம் செலுத்தியவர்களுக்கு 2 வாரங்கள் சிறிதளவு தொகையை வருமானமாக கொடுத்து நம்பிக்கையை வளர்த்து அதிகளவானவர்களை ஈர்த்ததோடு 50,000 ரூபாய் மற்றும் 1,80,000 ரூபாய் பணம் செலுத்தியவர்களுடைய வருமானம் என்பதையும் நத்தார் பண்டிகை விடுமுறை, வருடப்பிறப்பு விடுமுறை மற்றும் நிறுவனத்தின் ஆண்டு விழா என கூறி 3 வாரங்கள் இழுத்தடித்து 4வது வாரம் பணத்தை முழுமையாக சுருட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்மார்ட் தொலைபேசியில் ஒரு பணியாளர் மாத்திரமே பணிபுரிய முடியும் என்ற நிலையில் சிலர் பணம் மீதான மோகத்தால் 2-3 தொலைபேசிகள் ஊடாக லட்சக்கணக்கில் பணத்தை செலுத்தி ஏமாந்திருக்கிறார்கள். மேற்படி நிறுவனம் வாட்ஸ்அப் ஊடாக மேற்கொள்ளும் குறுஞ்செய்தி கலந்துரையாடல்களில் தமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருப்பதாகவும் உரிய அனுமதி பெற்றே நிதி கையாளர்களை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்து மக்களை நம்ப வைத்திருக்கிறது. இந்த மோசடி செயற்பாடானது கொரோனா வைரஸை விட வேகமாக பரவி சமூகத்தில் பலரை ஏமாற வைத்திருக்கிறது. படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடின்றி பலரும் இந்த மோசடியில் சிக்கொண்டு பணத்தை இழந்துள்ள போதிலும் பலரும் தாம் மோசடியில் சிக்கொண்ட விடயத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது எதிர்காலத்திலும் இப்படியான மோசடி பேரவழிகள் தலை தூக்க காரணமாக அமைந்துவிடும் அபாயம் காணப்படுவதாகவும் இந்த தகவலில் இவ்வாறு